வணக்கம் நண்பா. 6/7/2024 கேஎல் கெஸ்ஸிங் ஒன்லி டைம் பாஸ். இப்போ நம்ம ஒரு நண்பா, இது இன்றைக்கி 6ஆம் தேதி இன்றைக்குள்ள சார்ட்டு. இதிலேருந்து தான் ரிசல்ட் அடிப்பாங்க. நம்ம நேற்று கொடுத்த ஒரு சின்ன ரிவ்யூ ஒன்று பார்த்துருவோம் நண்பா. நேற்று நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள், 4 நம்பர் தான் கொடுத்தோம். 4 நம்பரில் நம்ம எடுத்த பேட்டர்ன் பாருங்கள். நம்ம எடுத்த பேட்டர்ன் கரெக்டு தான். 2 நம்பரில் நேற்று முடிச்சிட்டான், மேட்சே முடிச்சிட்டான் 2 நம்பரில். இது பாருங்கள், 1811 நம்ம கொடுத்தது 17577. இந்த பேட்டர்னை எடுத்து இங்கே கொடுத்தோம்னா ஒரு பிசி மேட்ச் நமக்கு பாஸ் ஆகிருக்கும். 11 இந்த பேட்டர்னை இந்த நம்பரில் கொடுத்துருந்தோன்னா ஒரு பிசி மேட்ச் பாஸ் ஆகிருக்கும். நம்ம எடுக்கிற பேட்டர்ன் கரெக்டாக தான் எடுக்கிறோம். நம்பர் தான் சும்மா நம்ம ஏனோ தானோன்னு எடுத்து போடல. ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்கணுங்க. நம்ம கொடுத்த பேட்டர்ன் பாருங்கள். நேற்று ஃபேன்சி நம்பர் தான் கொடுத்தோம், அதேமாரி தான் அடித்தான். சரி, ஓகே. இன்றைக்கி வந்துடுவோம். இன்னையோட சார்ட்டு நண்பா. இந்த சார்ட்டை நம்ம நேற்று எடுத்துருந்தோன்னா இங்கே பாருங்கள், அப்படியே ரிவர்ஸ் நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டு. இந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு போன வாரம் என்ன அடித்தாங்க, 440 அடித்தாங்க. போன வாரம் சார்ட்டு பார்த்தீங்களா? போன வாரம் சார்ட்டு நம்ம எடுத்துன்னு வந்த சார்ட்டுக்கும் இன்றைக்கி அடித்த ரிசல்ட்டுக்கும் மேட்ச் பார்த்தீங்களா? 11 பிசி. அதேமாரி இது நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கனாலே தெரியும். உங்களுக்கு தெரியணும்னு இதில் எழுதியிருப்பேன். போன வாரத்தில் கூட காட்டுற பாருங்கள் அந்த சார்ட். 29ஆம் தேதி இந்த சார்ட்டு கொடுத்துருக்கேன். 29/6/24 அன்றைக்கி அடித்த இந்த சார்ட்டு தான் 440 அடித்தான் அன்றைக்கி. அந்த சார்ட்டு தான் உங்களுக்கு இன்றைக்கி எழுதியிருக்கேன். அதாவது நம்ம எடுத்துன்னு வர சார்ட்டு பாருங்கள். சார்ட்டு தான் நமக்கு முக்கியம். என்னோடய கெஸ்ஸிங்கை விட இந்த சார்ட்டு தான் மெயின்னு உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன். அந்த சார்ட்லேருந்து கெஸ்ஸிங் எடுங்க, மிஸ் ஆகாதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ இன்றைக்குள்ள சார்ட்டு நண்பர். இன்றைக்குள்ள சார்ட்டு இது சனிக்கிழமை. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு போன அந்த வீக்லி சார்ட்டில் நமக்கு என்ன ஆச்சாங்க, 440 அடித்தாங்க. இப்போ இந்த 0லேருந்து தான் நம்ம கண்டினியூ. இந்த 0வும் இப்போ உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் பாருங்கள். இந்த சார்ட்டுக்கும் புதுசாக நமக்கு 0 அங்கே பாருங்கள். புதுசாக இந்த இடத்துல நமக்கு 0 வந்திருக்கோம். இந்த இடத்துல 0. இப்போ 0 கூட நம்ம வர நம்பர் 0 கூட நமக்கு என்ன வருது, 5 1. அதேமாதிரி இங்கே 0 கூட 6 புதுசாக. இப்போ இந்த 6 0 1. இப்போ நம்ம இதை வச்சு தான் நம்ம ரிசல்ட் எடுக்க போகிறோம். நல்லா பார்த்துங்க, பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் கூட எடுக்கலாம். இப்போ 0க்கு பின்னாடி நமக்கு 1 வந்துருக்கு. 1 வரும்போது 1 எடுத்துன்னு சி போர்டில் வச்சு 1க்கு பக்கத்தில் இருக்கிற நம்பரெல்லாம் எடுத்து பி போர்டுக்கு வைக்கணும். இங்கே வச்சுருங்க பாருங்கள் நண்பா. நல்லா பார்த்துங்க. 6ஆம் தேதி இன்றைக்குள்ள சார்ட்டு, இன்றைக்குள்ள ரிசல்ட் நான் சொல்கிறேன். நேற்று அடித்த 11 கன்ஃபியூஷன் ஆகிடாது. பாருங்கள், அந்த 1 எடுத்துன்னு 11 பிசியில் 21 31 71 01. இப்போ எப்படி இந்த சார்ட்டெல்லாம் நான் எப்படி எடுத்துகிட்டு வரேன்னு உங்களுக்கு சொல்கிறேன். ஃபைனலாக நம்பர் தருவேன், நீங்கள் போட்டு கன்ஃபியூஷன் ஆகிக்காதீங்க. இந்த சார்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு இதில் நமக்கு எந்த நம்பர் வேல்யூபிள்ன்ட்டு நம்ம கொடுக்குறோம். அந்த பேட்டர்னு கரெக்டாக வரோம், நான் நம்பரும் ஓரளவு கரெக்டாக வரோம். அதேமாதிரி இந்த இடத்துலலாம் ஆல் போர்டு கொடுப்போம். நேற்று கூட ஆல் போர்டு இந்த இடத்துல பாஸு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதை வச்சு தான் அந்த கெஸ்ஸிங் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம். நீங்கள் இவ்வளோ நம்பர் இருக்குன்னு கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க. ஓகேவா? ஃபைனலாக 3 நம்பர் 4 நம்பர் தருவோம். அதான் நீங்கள் அதை தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு இதில் கன்ஃபார்ம் ஆனாலும் நீங்கள் எடுத்துங்க, இல்லை ஒரு நம்பர் கன்ஃபார்ம் ஆனாலும் இந்த சார்ட்லேருந்து எடுத்துங்க. கன்ஃபார்மாக வரும். எல்லா சார்ட்டுமே போய் பாருங்கள். அப்படி தான் இதெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ எந்த ஒரு யூடியூபராக இருந்தாலும் அவர் எப்படி எடுத்தேன்றத அவர் சொல்லுவார். அதனால தான் நம்ம வீடியோ மட்டும் இல்லை, யாரோட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். இப்போ இந்த 11 அவர் எப்படி எடுத்துன்னு வந்தாருன்னு அவரோட மெயின் செட்டில் அந்த நம்பரை எப்படி எடுத்துன்னு வந்துருப்பாருன்னு சொல்லுவார். அதை சொன்னால் தான் நீங்கள் முழுசாக புரிஞ்சிக்க முடியும். அதனால் நம்ம வீடியோ மட்டும் இல்லை, எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். எல்லாத்தையும் ஸ்லிப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போய் ஃபைனலாக என்ன நம்பர் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கெஸ்ஸர் ஆக முடியாது, நீங்கள் கெஸ்ஸிங் எடுக்க முடியாது. அவங்க எந்த பேட்டர்னில் எடுக்கிறாங்க, எந்த மெத்தடில் எடுக்கிறாங்கன்னு நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் ஒரு கெஸ்ஸிங் எடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் இதெல்லாம் சும்மா ஏனோ தானோன்னு நம்ம நம்பர் கொடுக்கல. நம்ம ஒரு பேட்டர்னை நம்ம எடுத்துகிட்டு வர பேட்டர்னை இப்படி எடுத்துகிட்டு வரோம். இப்படி இந்த நம்பர் வருது,
ஒரே பேட்டர்னாக எடுத்து கொடுத்துட முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாடல் இருக்குது. அவன் எப்படி அடிக்கிறானே. இப்போ அவன் அடிக்கலை, இது வந்து ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுங்க. அவன் அடிக்கலை, அவன்றதே முதல்ல மிஷின், அந்த மிஷின் தான் அடிக்குது. இப்போ அந்த மிஷினோட இதுவை தான் நம்ம வந்து இதில் வந்து ஒரு நண்பா ரொம்ப சொல்லக்கூடாது விளக்கம். இதோட முடிச்சுப்போம். இப்போ நம்ம இது உள்ளே போய்டுவோம், நம்ம நேராக கெஸ்ஸிங் போய்டுவோம். இப்போ நான் இதெல்லாம் வச்சு இந்த கெஸ்ஸிங் எடுத்துருக்கேன். பிசி சி போர்டு இது எல்லாமே கொடுத்துருக்கேன் நண்பா. இன்றைக்கி ரொம்ப பேசிட்டேன், டைம் ஆகிடுச்சு. நேராக நான் நம்பர் கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள் நண்பா, ஏபிசி 3 நம்பர் உங்கள் கணக்கில் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க, போடுங்க. 58 7. இதெல்லாம் நான் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக தரேன் நண்பா, டைம் ஆகிடுச்சு. பிசியில் ஒரே நம்பர் கொடுத்துருக்கேன். 3 நம்பர் 58 7. அப்புறம் எங்கே பாருங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் இருக்குது நண்பா. 1312 3369 10. இந்த 10 கூட டவுட் தான். ஆனால் அது 83 பிசியில் தனியாக ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்க. நம்ம 4 நம்பராக எடுத்துருக்கோம். அதுக்கு தான் அந்த 83க்கு இந்த 3 மாடல் கொடுத்துருக்கேன். இந்த ஒரு 83 கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்ததுனால கொஞ்சம் அடுத்தடுத்த பேட்டர்ன்லேருந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன். 25 24 83 83 83. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்ததில் 4 டிஜிட்டில் மொத்தமே 1 2 3 நம்பர் தான் நண்பா. ஓகேவா? 3 நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கி ஃப்ரண்ட்டில் இந்த 3 நம்பர் தான் தரப்போகிறோம். நமக்கு வீக்லி சார்ட்டு 0 கூட இருக்கிற நம்பரை எடுத்துங்க. நம்ம பழைய வீடியோலாம் பாருங்கள், நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் நான் உங்களுக்கு வினிங் எடுத்து தரேன். இன்றைக்கி ஒரு 6 டிஜிட் நம்பர் நமக்கு கிடச்சிருக்கு, கொடுக்குறேன் உங்களுக்கு. அதை வச்சு கூட நீங்கள் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா எடுத்துங்க நண்பா. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த நம்பரை மிஸ் பண்ணுறாதீங்க நண்பா. நம்ம புதுசாக பார்க்குறவங்களே விட்டுருங்க. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறவங்க இந்த 1312 எனக்காக ஒரு 30 ரூபீஸ் டிக்கெட்டில் நினச்சி போடுங்க. ஓகே நண்பா, பாய். நாளைக்கு பார்ப்போம்.